நல்லா இருக்கீங்களா? ஆமென். யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு பெரிய காரியத்தை இன்று செயல்படுத்துவாராக. 6 மாதத்தை முடிச்சிட்டோம். 7வது மாதத்துக்குள்ள வந்துட்டோம். ஆமென். இந்த வருஷத்தின் தொடக்கத்துல ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்போம். என்ன வாக்கு தத்தம், என்ன நம்முடைய கர்த்தர் பேசுகிறார், இந்த வருஷம் முழுமைக்கா என்ன பேசுகிறார் என்பதை காத்திருப்போம். அதன்படி கர்த்தர் 6 மாதம் தாங்கி ஏந்தி சுமந்தார். கொஞ்சம் ஒரு அரை கடல் அரை கிணறு தாண்டது போல ஒரு அரை வருஷம் தாண்டிட்டோம். இன்னும் ஒரு 6 மாசம். ஆனாலும் சில சோர்வுகள், சில கேள்விகள், சில வேதனைகள், சில நன்மைகள் எல்லாமே சூழ்ந்து வந்திருக்கும். அந்த வேளையில இன்னும் ஒரு நம்பிக்கை, அடுத்த 6 மாசம் எப்படி ஆண்டவர் நடத்த போறாரு, அந்த கேள்விக்கு தான் இன்று அவருடைய வார்த்தையினால பதில கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஃபேமிலி பிளெஸிங் மீட்டிங் வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பாய் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்கள் லைஃப்ல அவர் சொன்னபடி பெரிய காரியத்தை செயல்படுத்துவாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். ஒரு விஷயம், கண்களை மூடி நம் மத்தியில் அவருடைய வல்லமை விளங்க, அவருடைய பலன் விளங்க, அவருடைய தயவு விளங்க, அவருடைய சித்தம் திட்டம் விளங்க நாம் விட்டு கொடுப்போம். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவே. நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவே. தேவனே ராஜனே, தேவனே ராஜனே, தேற்றி என்னை. இந்த ஆலயம் முழுவதும் நாங்கள் ஒன்றன் பின் ஒன்றன் சாட்சிகளை கேட்டுக்கொண்டே இருந்தோம். நீர் உயிருள்ள தெய்வம், நீர் மரணத்தை ஜெயித்த தெய்வம், நீர் எங்களுக்கு ஜீவனை கொடுக்கின்ற தெய்வம். கரங்களை உயர்த்தி சொல்வோமா, நீர் எங்களை உருவாக்கின தெய்வம், நீர் எங்களை தாங்குகிற தெய்வம், நீர் எங்களை காண்கிற தெய்வம், நீர் எங்களை சுமந்து ஏந்தி தப்புவிக்கிற தெய்வம். நாங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் இந்த ஸ்தலத்திலே நீர் பார்த்து, ஆண்டவரே நீர் கேட்டு ராஜா பதில் கொடுக்கிற தெய்வம். இந்த நாளில் ஆண்டவரே வந்த சாட்சிகள் ஆண்டவரே, மரண தருவாய் ஆண்டவரே, அவர்கள் நேராய் கடந்து போனார்கள். ஆனாலும் ஆண்டவரே உடனடியாக கர்த்தர் நீர் ஆண்டவரே தலைகீழாக மாற்றி போட்டீரே. என் தங்கை சொன்ன வண்ணமாய் காரியங்களை மாறுதலாய் மாற்றுகின்ற ஒரே ஒரு தெய்வம் நாங்கள் நம்பும் இயேசு கிறிஸ்து. இந்த மாலை வேளையிலும் எங்கள் மத்தியில் உலாவும்படியாய் அவருடைய விலையேற பெற்ற பிரசன்னம். இதுவும் ஒரு கூட்டம் அல்ல, இந்த கூட்டத்தில் தெய்வம் கண்ணீரை துடைக்கின்ற நேரம், காயங்களை ஆற்றுகின்ற நேரம், எழும்பி இருக்கிற சுற்றி நெருக்கி இருக்கிற எல்லா கட்டுகளையும் அவிழ்த்து போடுகிற நேரம். அந்த தெய்வத்தை பார்த்து கரங்களை வைத்து சொல்லுவோமா, அற்புதமாம் அவர் அன்பு, அண்டினோர் காட்டும் தூய அன்பு. அற்புதமாம் அவர் அன்பு, அண்டினோர் காட்டும் தூய அன்பு. இப்பூவினில் இவரை போல் அன்பர் எவரும்
நானும் மை சேருவேன். ஏன் இன்ப துன்ப நேரம் நானும் மை சேருவேன். சொல்லுவோமா? நான் நம்பிடுவேன், பாரில் உம்மில் சார்ந்திடுவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். ஏன் இன்ப துன்ப நேரம் நானும் மை என்னுடைய எல்லா வேளையிலும் ஏன் இன்ப துன்ப நேரம் நானும் மை சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடு. கரங்களை வைத்து சொல்வோம். ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. ஏகவாசிக்கேனு நீர்தானையா. எங்கள் நீதி தேவன் நீர்தானையா. ஏகவாசிக்கேனு நீர்தான். ஆலயத்தினுடைய மகிமையினால் நீதி தேவ். எஸ் லார்ட். நீர்தானையா. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான். பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான். பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். சொல்லுவோமா? கர்த்தரே தாங்குகிறீர். ஒவ்வொரு நாளும் என் பாதையிலே நோக்கமாயும் கடந்த 6 மாதங்கள் முழுவதும் என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை. ஒவ்வொரு அடியும் ஆண்டவரே என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். கர்த்தரே தாங்குகிறீர். என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை. என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். சென்று சொல்லுவோமா? ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா என் ஏசையா ஏசையா என் நீதி நீர்தானையா. ஏகோவாசிக்கேனும் நீர்தானையா. எங்கள் நீதி தேவன் நீர்தானையா. ஏகோவாசிக்கேனும் நீர்தானையா. எங்கள் நீதி தேவன். அருமை சகோதரி பவானி, பவானி பவானி என்று ஒரு பெயரை பார்த்து கொண்டே இருக்கிறேன். பவானி பவானி, என்னை நம்பு என்று இயேசு உன்னோடு பேசுகிறார். என்னை நம்பு பவானி. உன்னுடைய சூழ்நிலை, உன் இல்லத்தில் சமாதானமே இல்லை. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல வருஷங்கள் நீ சரியாய் உறங்கி எத்தனையோ நாட்கள் ஆகிவிட்டன. எத்தனை அவமான சூழ்நிலைகள், எத்தனை வெட்கங்கள். பவானி, இயேசுவை நம்பு. அவர் சொல்றார், என்ன நம்பு, முழுமையாய் நம்பு. உன்னுடைய கண்ணீரை என்னுடைய பாதத்தில் ஊற்று. நிச்சயம் இந்த ஸ்தலத்திலிருந்து உனக்கு பதில் உண்டு. நீ இங்கு அமர்ந்திருக்கிறாய். இப்பொழுது நான் உன் இல்லத்தில் நான் வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் பவான். உன் இல்லத்துக்குள்ளாய் நான் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். ஏகோவாசிக்கேனும் நீர்தானையா. எங்கள் நீதி தேவன்
கர்த்தரே தாங்குகிறே, என் பாதையிலே நோக்கமாயுள்ளே. இம்மட்டும் உன்னை நான் தாங்கினேன் ஏந்தினேன். யார் நீ? உன்னுடைய சகோதரியோடைய பெயர் தியாகராஜன் என்று முடிகிறது. யார் நீ? உன்னுடைய சகோதரியோட பெயர் தியாகராஜன் என்று முடிகிறது. சகோதரியே, இந்நாள் வரைக்கும் கர்த்தர் சொல்கின்றார், உன்னை நான் தாங்கினேன் அல்லவா, உன்னை நான் ஏந்தி நான் சுமந்தேன், நான் தப்புவித்தேன், நான் தாங்கினேன். ரிபா ஷரபா, நீ என்னை மாத்திரம் பார், என்னையே நம்பு. இந்த ஊழியத்தையும் கர்த்தர் உன்னோடு தெளிவாய் பேசுகிறார். யார் என்று தெரியவில்லை. உன்னுடைய சகோதரியோட பெயர் தியாகராஜன் என்று முடிகிறது. எஸ், இரண்டாவது, இந்த ஊழியத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஊழியர்களையும் இங்கு புறப்படுகிற வார்த்தை நம்பு. இதுவே உன்னுடைய தகப்பனுடைய எல்லாம், இதுவே உனக்கு அப்பத்தின் வீடு, இதுவே உன்னுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதமான இடம் என்று கர்த்தர் கூறுகிறார். கேள் மகளே, நீ இதை நம்பும் பொழுது, இந்த ஊழியத்தையும் ஊழியர்களையும் நம்பும் பொழுது எதுவும் சேதப்படுத்த கர்த்தரே தாங்குகிறே, என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். ஒரு சகோதரன், 3 பேர், முதல் 2 கடைசி பேர் தேவதாஸ் என்று முடிகிறது. 3 பேர் உங்களுக்கு, உங்க பேர் 3 பேர். முதல் 1, இரண்டாவது 1, கடைசியாய் தேவதாஸ் என்று முடிகிறது. எஸ், முதல் பேர் என்னோடு தான் தெய்வம் பேசுகிறாரா? முதல் பேர் எஸ் என்ற அல்பபெட்டில் ஆரம்பிக்கிறது. எஸ், ஆனால் உன்னுடைய பேர் தேவதாஸ் என்று முடிகிறது. மனே, எதுவும் உன்னை சேதப்படுத்தாது. உன்னை நான் எப்பொழுதும் என் உள்ளங்கையில் வைத்து வரைந்திருக்கிறேன். உன்னுடைய சந்ததி, உன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நீ காண்பா என்று கர்த்தர் இந்த வேளையில வாக்கு கொடுக்கிறார். கடைசியாய் சொல்வோமா? கர்த்தரே தாங்குகிறே, என் பாதையிலே நோக்கமாயுள்ளே, என் வழிகள் ஒன்றும் விசகுவதில்லை. மகனே, மகளே, அடியை உறுதி. என் வாழ்க்கையில நீதி உண்டாகுமா என்று காத்திருக்கிறாயா? உன் வாழ்க்கையில நீதி உண்டாகும். எனக்கு யார் நீதி செய்வார்? எனக்கு யார் பரிந்து பேசுவார்? இன்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு நீதி செய்வேன், நான் உனக்கு நீதி செய்வேன், உனக்காக நான் பரிந்து பேசுவேன். உன் கண்ணீரை கண்டேன், அது நிமித்தம் நான் பேசுகிற வார்த்தை. மகளே, நான் உனக்கு நீதி செய்வேன், நான் உனக்கு நீதி செய்வேன், நானே பரிந்து பேசுவேன். கர்த்தாவே, எங்கள் மத்தியில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பெயர் சொல்லி பேசுகிற தெய்வம், சூழ்நிலைகளை கண்ணோக்கமாயிருந்து அதிலிருந்து விடுதலையான வார்த்தைகளை இந்த ஸ்தலத்தில் கொண்டு வருகிற தெய்வம். அநேகரை நீர் ஆசீர்வதித்தீர் என்பதை நாங்கள் சாட்சியின் மூலம் அறிந்து கொண்டோம். இன்றும் ஜீவிக்கிற கர்த்தர். இந்த பூமியில் மரணத்தை சந்தித்தவர்கள் மீண்டும் நாம் காண முடியாது. ஆனால் மரணத்தை சந்திக்க நேரிட்டாலும் இந்த மரணத்தையே ஜெயித்து வந்த நம்முடைய தெய்வம் இன்றும் ஜீவிக்கிறவராய், அவர் கரத்திலிருந்து செய்த அற்புத அடையாளங்கள் இன்னும் பல மடங்கு வல்லமையோடு கூட ஒவ்வொரு நாளும் வெளிப்பட்டு வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் வெளிப்படுத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தினால ஸ்தலத்தை மூடி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் நடத்தும், நீர் நடத்தும். ஆவியானவரே, நீர் வெளிப்படும். சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் விட்டு கொடுக்கிறோம். நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா.
6 மாதத்தை நிறைவு செய்து 7வது மாதத்துக்குள்ளாய் கடந்து வந்து விட்டோம். 6 மாதம் நடத்தியவர் வருகிற அடுத்த 6 மாதம் நடத்தும்படியாய் நானும் என் மனைவியுமாய் தேவ சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே அடுத்த 6 மாதம் எப்படியாய் நடத்த போறீங்க? ஒரு பாரத்தோடும் ஒரு எதிர்பார்ப்போடும் கூட நாங்கள் காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தோம். அதற்கு அழகான ஒரு பதிலை கர்த்தர் அருளினார். வருகிற 6 மாதங்கள் உன்னையும் இந்த ஊழியத்தையும், இந்த ஊழியத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் இப்படியாய் நடத்த போகிறேன் என்று சொல்லி வேதத்திலிருந்து ஒரு உன்னதமான வார்த்தையை அருளினார். என் அன்பு தேவ ஜனமே, மன மகிழ்ச்சியோடு கூட இந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனது மனுஷ வார்த்தை அல்ல, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கி அவருக்கென்று தெரிந்து கொண்டவர், உன் வாழ்க்கையை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறவர். அவர் சொல்லுகிற வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகம் 85ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சங்கீதம் 85:12. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். Yes, the Lord will give what is good. கர்த்தர் நன்மையானதை தருவார். Yes, நான் கர்த்தர். yes. ஆமா, the Lord தான் ஆரம்பிக்கணும். Amen. ஆனா ஆங்கிலத்துல பாருங்க என்ன எப்படி ஆரம்பிக்குது? Yes. ஆமாங்க, நம்முடைய கர்த்தர் தான் உனக்கு நன்மையை தர போகிறார். Oh, ஹalleluya. அப்ப சொன்னதா புரியும். ஓகே. நம்ம ஜெயமொழித்துல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை அது. Oh, yes. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, Amen. அடுத்த 6 மாதம் நான் நன்மையினால திருப்தி ஆக்க போகிறேன். Amen. Hallelujah. 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 இந்த மானிட்டர்ல கொஞ்சம் வைங்க எனக்கு. கர்த்தர் நமக்கு நன்மையானத அடுத்த 6 மாதம் தர போறார். Hallelujah. 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 திருப்பி ஆங்கிலத்துல சொல்லு. Yes. அவ்வளவுதான், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. இது நம்ம எஸ் இல்லையே. Oh, yes. சொல்லுங்க, திருப்பி சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் நன்மையானதை தர போகிறார். Hallelujah. 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 ஆமாங்க, கர்த்தர் நன்மையானதை நமக்கு நம் வாழ்க்கையில நித்தியமாய் கொடுக்க போகிறார். Amen. Hallelujah. கொடுப்பேன்னு சொல்ற கர்த்தர் யார் தெரியுமா? உபாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. உபாகமம் 32:4. அவர் கன்மலை. சொன்னவர் யாரு? அவர் கன்மலை. கன்மலையா? அவர் கிரியை உத்தமமானது. அவர் செய்கிற கிரியை எல்லாம் உத்தமமானதா? அவர் வழிகள் எல்லாம் நியாயம். அவர் வழிகள் எல்லாம் நியாயம்தான். அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். சத்தியமுள்ள தேவன் சொல்றாரு. அவர் நீதியும் செம்மையுமானவர். அவர் நீதியும் செம்மையுமான கர்த்தர் சொல்றாரு, நான் நன்மையானதை தருவேன். ஓ ஹalleluya. சொல்லுங்க. ஓ ஹalleluya. ஹalleluya. அது மாத்திரம் இல்ல, சங்கீதம் 18:30 சொல்லுகிறது. சங்கீதம் 18:30. தேவனுடைய வழி உத்தமமானது. நானும் நீனும் சேவிக்கிற கர்த்தருடைய வழி உத்தமமானது. கர்த்தருடைய வசனம் புடமிட்டது. ஆமென். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். அந்த தெய்வம் சொல்றாரு, நான் உனக்கு நன்மையை தருவேன். ஹalleluya. 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 சங்கீதம் 145:8-9 என்ன சொல்லுகிறது? கர்த்தர் இரக்கமும், நம்ம கர்த்தர் இரக்கமும், மன உருக்கமும், நீடிய சாந்தமும், மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும். நோட் தி பாயிண்ட். எல்லாம் கவனிங்க. கர்த்தர் சொல்லுங்க, எல்லார் மேலும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இங்க அமர்ந்திருக்கிற இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லார் மேலும் ஆமென். அவர் தயவுள்ளவர். அவர் ரொம்ப தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. அவருடைய இரக்கம் யார் மேல இருக்கா? எல்லா கிரியைகள் நம்ம மேல எல்லாம் இருக்கு. அவர் ஆமென் சொல்லுங்கல. ஆமென். இந்த தெய்வம் தான் சொல்றாரு, வருகிற 6 மாதம் நான் உனக்கு நன்மை செய்ய போகிறேன். ஆமென். நன்மையை தருவேன். ஹalleluya. 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 ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம், அப்போஸ்தலர் 10:38 சொல்கின்றது, இயேசு சாமி என்ன செய்தார் பூமியில? இயேசு நன்மை செய்கிறவராயும், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும்,
சுற்றி திரிந்தார். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அந்த இயேசு சாமி தான் சொல்றாரு, நான் உனக்கு நன்மை தருவேன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. என்ன இயேசு சாமி இந்த இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்கார். ஹalleluya. ஏன் சுத்துறாரு? ஆமென். சொல்லுங்களேன். எதுக்கு? நன்மையை உங்களுக்கு செய்ய போறார். குட் குட். ஏன்னா என்னைக்குமே இந்த குட், அந்த குட்ல இருந்தா காட். ஆமா. காட்ல இருந்தா குட். குட் வரல, காட். காட் தான் முதல்ல வந்துச்சு. ஆமென். ஜி ஓ டி. அந்த காட் எப்படியா? ஆமென். குட். குட். எப்படி? ஜி ஓ ஓ டி. டி. அதுக்கு வசனம் இருக்கு. அப்ப காடையும் குட்டையும் நம்ம பிரிக்கவே முடியாது. சங்கீதம் 119 68வது வசனம் சொல்கின்றது. சாம் 119 verse 68 சொல்கின்றது, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். You are good and do good. ஆமென். அதனால தான் நம்ம எப்போதும் சொல்லுவோம், God is good all the time. என்னம்மா உயிர் இல்லாம சொல்றீங்க? God is good and all the time. God is good. ஓ, இந்த மாதம் முழுதும் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன சொல்றோம்? ஓ நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் கரங்களை தட்டி நன்றி நன்றியா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, கடந்த 6 மாதம் கண்மணி போல் காத்தவரே. சொல்லுங்க, 6 மாதம் கண்மணி போல் காத்தீரே. புதிய மாதம் தந்து புதுமைகள் செய்பவரே, புதிய மாதம் தந்து புதுமைகள் செய்பவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, கடந்த நாட்கள் காத்தீரே, நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே, நன்றி ராஜா. இந்த புதிய நாளை தந்தீரே, நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே, நன்றி ராஜா. என் ஆபத்திலே காத்தீரே, நன்றி ராஜா. ஆபத்திலே காத்தீரே, நன்றி ராஜா. எனக்கு அதிசயம் செய்தீரே, நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே, நன்றி. ஓ நன்றி இயேசு ராஜா. நன்றி செய்ய போற நன்மைகளுக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. கர்த்தரிடமிருந்து நன்மை பெற்றுக்கொள்ள போகிறேன். அன்பு தேவஜனமே, ஆமென். சேர்ந்து சொல்வோம், ஓ ஆமென். அல்லேலூயா. ஆமென். எல்லாமே நன்மையா மாறப்போகுது. ஆமென். ஏன்னா நன்மையின் தெய்வம் தன் கரத்தை நீட்டி விட்டார். ஆமென். என் கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார், செய்யவும் போகிறார். ஆமென். ஆனா 7 அடிப்படையான நன்மைகளை நமக்கு உத்தரவாதம் கொடுத்து இன்றைய தினம் நிறைவேற்ற போகிறார். ஆமென். அல்லேலூயா. அநேக நன்மைகளை செய்ய வல்லமை உள்ள தெய்வமாக இருந்தாலும் 7 அடிப்படையான உத்தரவாதத்தை இன்று நமக்கு கொடுக்க போகிறார். எப்படிப்பட்ட நன்மையை ஆண்டவர் செய்ய போறார்? அதுல விசேஷமா முதல் நன்மை என்ன தெரியுமா? அவருடைய நிலையான பிரசன்னத்தை நமக்கு கொடுக்க போகிறார். அடுத்த 6 மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா, அவருடைய நிலையான பிரசன்னம் உன் கூடயே இருக்க போகுது. ஹல்லேலூயா. எப்ப தெரியுமா? உன் குட் டைம்லயும், உன்னுடைய பேட் டைம்லயும், நீ துன்பத்தின் நேரத்திலும், இன்பத்தின் நேரத்திலும், சுகத்தின் நேரத்திலும், பலவீன நேரத்திலும் அவர் உன் கூட தான் இருக்க போறார். நிறைய நேரங்கள் நம்ம என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். சில நேரத்துல இருட்டுல இருக்கும் பொழுது, சில நேரங்கள்ல எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில, சில நேரத்துல வியாதியின் வேலையில, அப்ப ஆண்டவர் கொஞ்சம் தூரமா போயிட்டாருன்னு நினைக்கிறோம். அப்பதான் உன் பக்கத்துல க்ளோஸா இருக்காரு. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. அடுத்த 6 மாதம் நீ சந்தோஷமா இருக்கிற நேரத்தை காட்டிலும், நீ எப்ப கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிறியோ, என் பிரசன்னம் உன் கூடயே இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற முதல் நன்மை அதுதான். மகனே மகளே,
கவலையே படாத, ஆமென். நான் உன்னை விட்டு விலக போறதும் இல்ல, ஆமென். உன்னை கைவிட போறதும் இல்ல. ஆமென். அழகான வார்த்தை சொல்லுகிறது எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபிரேயர் 13:5 சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்ல, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால அவர் செய்த பிரதானமான நன்மை, அவர் இம்மானுவேல் ஸ்டீஃபனை விட்டு விலகவே மாட்டார். இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நான் என் பிரசன்னத்தை உன் மத்தியில செலுத்தி நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். பயப்படாத, சோர்ந்து போகாத, தோல்வியை நினைத்து கேள்வி எழுப்பாத. ஆண்டவர் நீ சொல்றாரு, நான் உன் கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. கூடவே இருப்பீர், யெகோவா ஷம்மா கூடவே இருப்பீர், தனியாக விட மாட்டீர். சொல்லுவோமா? என்னை தனியாக விட மாட்டீர். யெகோவா ஷம்மா கூடவே இருப்பீர், யெகோவா ஷம்மா கூடவே இருப்பீர், தனியாக விட மாட்டீர், என்னை தனியாக விட மாட்டீர். கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? நன்றி 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 ஐயா, 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 நன்றி 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 ஐயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அவருடைய நிலையான பிரசன்னம். ஆமென். அதுக்கு கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்காரா? அவர் ஒரு பெரிய உத்தரவாதத்தை கொடுக்கிறார். ரெண்டாவது அவருடைய பராமரிப்பு. ஆமென். ஹிஸ் ப்ரொவிஷன். முதல்ல அவருடைய கான்ஸ்டன்ட் பிரசன்ஸ், ரெண்டாவது ஹிஸ் ப்ரொவிஷன், அவருடைய பராமரிப்பு. எங்கெல்லாம் பிள்ளைகள் ஆண்டவரே இயேசுவே என்னுடைய தேவைகள் ராஜா நீங்க தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று 2 கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராக அவரை பார்க்கும் பொழுது 5 அப்பம் 2 மீனை பெருக செய்த தெய்வம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம் சொல்கின்றது. பிலிப்பியர் 4:19, என் தேவன் ஆமென் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி ஆமென் உங்கள் குறைவை எல்லாம் ஆமென் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஹல்லேலூயா மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க இல்லத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். குறைவு இருக்காது, குறை இருக்காது. ஆமென். சொல்றது புரியுதா? குறைவு இருக்காது. எந்த குறையும் இல்லாதபடிக்கு கர்த்தர் அவருடைய பராமரிப்பினால் அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஒரு அழகான பாடல் சொல்கின்றது. டி மேஜர்ல பாடுவோமா? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோமா? திருப்தியாக்கி நடத்திடுவார், என்னவா? தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார். என்ன செய்வாரா? பிறருக்கு. கரங்களை அப்படியே வானத்துக்கு நேராக உயர்த்தி, திருப்தியாக்கி நடத்தி என்னோட தேவைகள் எல்லாம், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், அதை பிறருக்கு கொடுக்க. 2 கரங்களை உயர்த்தி சொல்வோம். 5 அப்பங்களை 1000ஆய் பெருகச் செய்வார், 5 அப்பங்களை 1000ஆய் பெருகச் செய்வார், 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார், 5000
தேவைகளை அவர் சந்திக்கிற தெய்வம். ஆமென். இன்னைக்கு அவர் செய்யற 2வது நன்மைக்கு உறுதிமொழியா அவர் சொல்றாரு, நான் பராமரிப்பேன், ஆமென், நான் பராமரிப்பேன், ஆமென், உன் தேவையை நான் பார்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கடந்த 6 மாதம் சந்திக்கப்படாத தேவைகளை அடுத்த 6 மாதம் கர்த்தர் சந்தித்து உன்னை போஷித்து திருப்திப்படுத்தி நிச்சயமாய் நடத்த போகிறார். ஆமென். அல்லேலூயா. அவருடைய நன்மைகள் 1000 இருந்தாலும் 7 வாக்குறுதியாய் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாரு. அதுல 3வது தியானிக்க போகிறோம். மகனே மகளே, ஒவ்வொன்றையும் நீ அப்படியே எனக்கென்று நீ எடுத்துக்கொண்டால் இந்த வார்த்தை அடுத்த 6 மாதம் உன்னை நடத்த போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 3வதாய் அவருடைய சமாதானம். ஆமென். அவர் கொடுத்த உத்தரவாதத்துல பிரதானமான ஒரு உத்தரவாதமாக நான் பார்க்கிறேன். இன்னைக்கு உலகத்துல அநேக பாடுகள், துன்பங்கள், வேதனைகள், மறுதலிக்கப்படுகிற சூழ்நிலை, கைவிடப்படுகிற சூழ்நிலையை கடந்து போகும் பொழுது இருதயத்துக்குள்ளாய் சமாதான குலைச்சல் உண்டாக்குகிறது. இந்த சமாதான குலைச்சல் உண்டாகும் பொழுது அடுத்த பரிமாணமாய் அவர்கள் தன்னை குறித்தே குற்றப்படுத்தி கொண்டு, தம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை குற்றப்படுத்தி கொண்டு அவர்கள் மன அழுத்தத்துக்குள்ளாய் கடந்து போகிற காலத்துக்குள்ளாய் இருக்கிறோம். இன்னைக்கு அநேக பிள்ளைகள், அநேக சகோதர சகோதரிகள் சமாதான குலைச்சலின் நிமித்தம்தான் மிகப்பெரிய பாடுகளுக்குள்ளாய், வேதனைகளுக்குள்ளாய் அவர்கள் மாத்திரமல்ல அவர்களை சார்ந்திருப்பவர்களையும் அதற்குள்ளாய் இழுத்து குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் தத்தளிக்கிற அநேகர் உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உலகத்தின் துன்பங்களின் மத்தியிலோ ஆழ்ந்த அமைதியை நான் உனக்கு கொடுத்து உங்கள் இருதயத்தை நான் காத்து ஒரு சமாதானத்தை அருள போகிறேன். இன்று என் வாழ்க்கை புயல போல இருக்குது. என் வாழ்க்கை சொல்லும்படியான ஒரு நன்மையான காரியங்களும் நல்ல காரியங்களும் நடக்கல. என் வாழ்க்கை நடத்தப்படுமா என்று நீ கேள்வியோடு இருக்கிற உன் இருதயத்துல ஆண்டவர் இன்னைக்கு விசேஷமான ஒரு சமாதானத்தை வைக்கிறார். எப்பேற்பட்ட சமாதானமா வேதம் சொல்லுகிறது? யோவான் 14:27, யோவான் 14:27 சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இயேசு சாமி சொல்லுகிறார், நான் சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. நம்ம தெய்வம் போல கூலான தெய்வம் யாரும் கிடையாது. சிலுவை மரத்துல ஜீவன் போயிட்டு இருக்கு, உடம்புல ரத்தம்லாம் போகுது. அவர் அவ்வளோ கூலா இருக்கார். அவர் தொங்கின சிலுவை மரம் பாடு உள்ள மரம். அந்த பாடுகள் மத்தியிலையும் தன் சமாதானத்தை அவர் என்ன செய்யலன்னா விட்டு கொடுக்கவே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உன் சமாதானம் எப்பொழுதும் நிலை குலைந்து போகும், ஆனா நான் கொடுக்கிற என்னுடைய சமாதானம். வார்த்தையை கவனிங்க, என்னுடைய சமாதானம். நான் இந்த பூமியில வாழ்ந்த பொழுது நான் காத்துக்கொண்ட என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அது எப்பேற்பட்ட சமாதானமா? உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏன்னா சமாதான குலைச்சலுக்கு பிரதானமானது கலக்கமும் பயம்தான். எதை குறிச்சும் பயப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உன் இருதயத்துல இணை புரியாத, இது நாள் வரலும் நீ கண்டிராத ஒரு சமாதானத்தை கொடுத்து வெகு நாளாய் தூக்கம் இல்லாத உன் கண்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்க போற. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில நிலவுகிற எல்லா குழப்பமான சூழ்நிலைகளும் உன் இருதயத்தில் சமாதானத்தை கொடுக்கிறது நிமித்தம் எல்லாமே லகுவா உன் கண்கள் பார்க்க போகிறது. அதை ஈஸியா நீ மேற்கொள்ள போற. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சுத்தி இருக்கிற பிரச்சனையை பார்த்து பயப்படுறனாலதான், அது எவ்வளோ பெருசு நினைக்கிறனாலதான் இன்னைக்கு பாடுகளே. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உன் இருதயத்துல கொடுக்கிறது நிமித்தம் உன்னை சுத்தி பாடுகள் இருக்கும், ஆனா அந்த பாடுகள் உனக்கு பெருசா தோணாது. உன் சமாதானத்தை நீ லூஸ் பண்ண மாட்ட. ஏன்னா நான் கொடுத்தது என்னுடைய சமாதானம். அல்லேலூயா. நீ சமாதானத்தால் நிரப்பப்படுவாய். அப்படியே கார்டெல்லாம் கொடுத்துருங்கப்பா. சமாதானம் தருகிறீர் யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். கலங்கல்லப்பா நாங்க கலங்கல்லப்பா, கலங்கல்லப்பா நாங்க கலங்கல்லப்பா. யெகோவா ஷாலோம்.
ஹalleluya. நான்காவது கர்த்தர் எதை உறுதிமொழியாக அஷ்வரன்ஸா நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் அவருடைய விசேஷித்த பாதுகாப்பு. ஹalleluya. Amen. His protection. இதை நம்ம லேசாக எடுத்துக்கொள்ளவே முடியாது. இன்னைக்கு நம்ம வெளியில பார்க்கும் பொழுது, நியூஸை பார்க்கும் பொழுது, பேப்பரை வாசிக்கும் பொழுது, எங்கேயாவது ஒரு செய்தி கேட்கும் பொழுது எத்தனை ஆக்சிடென்ட்ஸ், அதுவும் அந்த விபத்தெல்லாம் நடக்கும் பொழுது அதே இடத்துல எத்தனையோ பேர் உடனடியாக தங்களுடைய ஜீவனை இழந்து விடுகிறார்கள். ஹalleluya. எத்தனை சாட்சிகள் நம்முடைய ஊழியத்தின் பாதையில். ஒரு சகோதரன் கூட சொன்னார், பைக்ல போகும்போது திடீர்னு அப்படி சாஞ்சு விழுந்துட்டேன். நான் திரும்பி பார்க்கும்போது நான் விழுந்தது ஒரு பயங்கரமான மெயின் ரோட். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து நான் விழுந்த நேரம் டிராஃபிக் வரவே இல்லை. அந்த டிராஃபிக்கை நிறுத்தினது நம்முடைய தெய்வம். ஆமென். ஆமென். நிறுத்தினது தெய்வம். சம்டைம்ஸ் நம்ம யோசிப்போம், ஏன் இங்க நம்ம லைட் இன்னும் ரெட்டாவே இருக்கு மாறலனா? ஐயோ ஏன்னா ஆண்டவர் ஒரு பிள்ளையை பாதுகாக்கும்படியா எல்லா இடத்துல டிராஃபிக் லைட்டை ரெட் கலரா வச்சிருக்காரு. ஆமென். ஹalleluya. அதனால பின்னாடி ஹார்ன்லாம் அடிக்காதீங்க. ஹார்ன்லாம் அடிக்காதீங்க. நம்மளுக்கு ரெட்ட பார்த்தா அடிப்பாங்க. ஆண்டவர் யாரையோ பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். ஹalleluya. நம்ம அதே இடத்துல நம்ம விழுந்து எந்திரிப்போம், ஆனா ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கும். ஆமென். ஏன்னா கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய பாதுகாவல் எப்பொழுதும் உங்களோட இருக்கும். யோசிச்சு பாருங்க, எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ சம்பவங்கள். எங்கேயோ போறோம், மலை ஏறுறோம், இறங்குறோம், வரோம், போறோம். நம்ம பிள்ளைங்க போறாங்க வராங்க, அதுவும் பைக் எடுத்துட்டு நேரா போறாங்க. லெஃப்ட் பார்க்க மாட்டாங்க, ரைட் பார்க்க போறாங்க. ஹalleluya. பார்க்க மாட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் சொல்றார், பெரிய அல்ல, எல்லா தீங்கிலிருந்து நான் உன்னை விலக்கி காத்துக்கொள்வேன். ஆமென். உன்னை பாதுகாத்துக் கொள்வேன். ஏன்னா நான் தான் உனக்கு ஒரு பெரிய கேடகம். ஆமென். ஆமென். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். ஆமென். ஹalleluya. நிழலில் தெரியல. ஆமென். தங்குவான். அழகாக சங்கீதம் 121 7வது 8வது வசனம் சொல்கின்றது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் ஆமென் விலக்கி காப்பார். எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அவர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஹalleluya. வீட்ல இருந்து வெளியாகும் போது பாடிக்கிட்டே போங்க, வீட்டுக்கு வரும்போது பாடிக்கிட்டே வாங்க. என்ன செஞ்சாலும் துதிச்சு கொண்டே இருங்க. எப்படி பாடணுமா? போகும் போதும் காக்கின்றார், நான் போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார், இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார், இப்போதும் என்னாலும் காக்கின்றார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். சரி சொல்லுவோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவர் நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவர் நான் பார்க்கின்றேன். அவருடைய உறுதிமொழி, அவருடைய 7 காரியங்களை உத்தரவாதம் கொடுத்தவர். இந்த 4வது காரியத்தை நம்முடைய இன்னைக்கு சாட்சியாவே கேட்டோம். சாம் கிறிஸ்டோபர் சொல்றாங்க, ஒரு பக்கம் ஜான்சன் என்ன சொல்றாங்க, இந்த பலவீனம் எங்களுக்கு 2 நாளா ஃபீல் ஆகுது, ஆனாலும் வேலைக்கு போறோம், முடிச்சிட்டு வந்து ஒருத்தர் பைக் ஓட்டுறாரு, அவரு பைக் ஓட்டுறாரு, 2 பேருமே நைட்ல தான் வராங்க, லேட்டா 11 மணி, அவரு ஆல்மோஸ்ட் 11 மணி தான். என்ன சாம் கிறிஸ்டோபர் 2 பேரும் பாருங்க. ஆனா பாதுகாக்கிற நன்மை எவ்வளவு பெரிய நன்மை பாருங்க. நம்மள பாதுகாக்கிற நன்மை ஆண்டவர் சொல்றார். எப்படி நான் சாம் கிறிஸ்டோபரை பாதுகாத்தேனோ, ஜான்சனை பாதுகாத்தேனோ, அடுத்த 6 மாதம் நான் தான் உன்னை பாதுகாப்பேன். அந்த நன்மையினால உன்னை திருப்தி ஆக்க போகிறேன். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, எது வந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நமக்கு இன்னைக்கு ஒரு வாக்கு தத்துவம் வந்துருச்சு. அவர் நன்மையை தர போகிறார். அந்த நன்மை நம்ம வாழ்க்கையில நிறைவேற போகுது. ஏன்னா அந்த வார்த்தை புறப்பட்டு வரும் வரையிலும் காத்திருக்கோம். இன்னைக்கு புறப்பட்டு வந்துருச்சுன்னா உங்க வேலையில செய்ய வேண்டிய, உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய வேலையை செய்யாம மீண்டும் திரும்பி வராது. நிச்சயமா செய்ய போது, எல்லா இடத்திலும் நன்மை உண்டாக போகுது. 5வது காரியம் அவருடைய பலன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பலனை குறித்து பேசும் பொழுது இங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா சில பேர் 10 தாண்டி, 20 தாண்டி, 30 தாண்டி, 40 தாண்டி, நான் சொல்றது வயசு இல்ல கேஜி நினைக்காதீங்க, வயசு. அப்புறம் 50 தாண்டினோட அதெல்லாம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா
என்ன நினைப்போம்? பலவீனம், வயிற்றுல பலவீனம், காலில் பலவீனம், நடக்க முடியல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்க போகுது. இன்னைக்கு பெரிய நன்மை உண்டாக போகுது. உன் சரீரம் எப்பேற்பட்ட பலவீனத்தோடு நீ இந்த இடத்துல அமர்ந்திருந்தாலும் நீ வெளியே போகும்பொழுது உன் பலவீனத்தோடு போறது கிடையாது. கர்த்தருடைய பலத்தினால நிரப்பப்பட்டவளாய் கடந்து போகிறாய். அல்லேலூயா. அவருடைய நித்தியமான பலன் உன் வாழ்க்கையில இன்று கடந்து வந்து உனக்கு ஒரு ஆற்றலை கொடுத்து புதுப்பித்து உங்களை பலப்படுத்தி கர்த்தர் உன்னை உறுதியாய் நிறுத்தும்படியாய் உன்னை நடத்த போகிறார். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஏசாயா புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்க, எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே, கர்த்தருடைய சமூகத்தை நாடி ஓடி வந்து காத்திருப்பது நிமித்தம் இன்று நமக்கு புது பலன் அடைந்து. அப்ப என்ன அர்த்தம்? முதல்ல கொடுத்த பலனுக்கு கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு ஆண்டவருக்கே தெரியும். ஆமென். அல்லேலூயா. புரியுதா தேவசனா? அவர் கொடுத்த பலன் கொஞ்சம் வீக் ஆயிடுச்சுன்னு தான் இன்னைக்கு ஆண்டவர் புது பலனை கொடுக்க போறார். அல்லேலூயா. அடுத்த 6 மாதம் இல்லைங்க, இனிமே உன் லைஃப்ல காலு வலிக்குது, காலில் எந்திரிச்சோன்னே அப்படியே காலை ஊன முடியல, இடுப்பு வலிக்குது, வயிற்று வலிக்குது, அப்படியே நான் படுத்தே கிடக்குறேன். இனிமேல யாரா அப்படி சொன்னாங்கன்னா உங்க வீட்டுல நம்பாத, ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் புது பலனை கொடுத்துட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு பழைய பலன் எல்லாம் புது பலனை அடைந்து கழுகுகளை போல, கழுக போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு என்ன வருது? சொல்லுங்க, புது பலன். இன்னைக்கு அது தேவன் செய்கிற நன்மையில பிரதானமான நன்மைகள். அல்லேலூயா. 7 நன்மையில பிரதான நன்மையை தியானிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் மகனே மகளே. அதுல புது பலனை உண்டாக்க போகிறார். அது எப்பேற்பட்ட வியாதி நோயா இருந்தாலும் என் கர்த்தருக்கு அது அற்பமான காரியம். இன்றைய தினம் கர்த்தர் உன் சரீரத்திலும் உன் சிந்தையிலும் உன் சூழ்நிலையிலும் ஒரு புது பலனை கர்த்தர் அருளி இன்று குணவானாய் குணவாட்டியாய் உன்னை சுகப்படுத்தி கர்த்தர் நடத்த போவது நிச்சயம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலன் அடைந்து கழுகை போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலன் அடைந்து கழுகை போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கரங்களை தட்டி முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நண்பனாந்திரத்திலே வழியையும் வாந்தர வெளியிலே ஆறுகளையும், நண்பனாந்திரத்திலே வழியையும் வாந்தர வெளியிலே ஆறுகளையும். அல்லேலூயா. 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 அவரோட விசேஷித்த பலன் வரும் பொழுது. ஆமென். இந்த பாடலை கேட்டிருக்கீங்களா? இன்னைக்கு வீட்டில் போய் நம்மளுடைய ஜெய் மினிஸ்ட்ரியோட ஆப் போன வாரம் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். உங்களுக்கு இன்று அறிமுகப்படுத்த விரும்புகிறோம். அநேகர் நம்முடைய திருச்சபை சேராதவர்கள் நீங்க அநேகர் இங்கே அமர்ந்திருக்கிறீங்க. நீங்க நம்முடைய ஜெய மினிஸ்ட்ரி ஆப் நாங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை லான்ச் செய்தோம். நீங்கள் உங்களுக்கு அதோடைய லிங்க் வேணுன்னா வெளியே பேனர் இருக்குது பாருங்கள், அதில் நீங்கள் தூக்கி வெளியே வச்சுருங்க பாப்போம் பேனரை. அதில் நீங்கள் QR கோட் இருக்கும், ஸ்கேன் பண்ணுங்கள். ஐஃபோனாக இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருந்தாலும் சரி, உடனே ஆப் வரும். அந்த ஆப்பை நீங்கள் கெஸ்ட்டாக நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா, ஏன்னா சர்ச் மெம்பருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுவோம். சர்ச் மெம்பர் இல்லாதவர்கள் கெஸ்ட்டாக நீங்கள் உள்ளே போயிடலாம். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இந்த பாடல், இப்போ பாடின பாடல் ஆடியோ சாங்ஸ்ல அது வால்யூம் 1 கேளுங்க, பாட்டு இருக்கும். என்னம்மா என்ன பாட்டு இது? மீண்டும் பாட. கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலன் அடைந்து கழுகை போல் செட்டைகளை அடித்து எழும்புவார். அந்த வசனத்தை பார்த்தாலே பாட்டு தான். அந்த வசனத்தை எடுத்துக்கோங்க. கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலன் அடைந்து கழுகை போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினால் இளைப்படையார்கள், நடந்தாலும்
ஏன்னா இன்னைக்கு புது பலனை கர்த்தர் Hallelujah. நமக்கு அருளி விட்டார், கொடுத்து விட்டார். Amen. ஹalleluya. Hallelujah. இனிமே தலைவலி கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு கண்ணெல்லாம் மங்கலா இருக்கு, அப்படியே கேரா இருக்கு, கிடையவே கிடையாது. நம்பாத யார் சொன்னாலும் இந்த ஸ்தலத்துல உட்கார்ந்து இருக்கவங்கள சொல்றேன். ஹalleluya. வீட்ல இருந்தா நடக்காது. ஆமென். போய் வீட்ல உங்க மனைவியோ உங்க கணவனோ யாரோ வரலனா சொல்லுங்க, உங்களுக்கு நோ புது பலன். ஏன்னா இன்னைக்கு புது பலன் ஏன் வந்திருக்கு? நீ கர்த்தருக்கு காத்திருக்க. ஆமென். இன்னைக்கு உன் நரம்பு, உன்னுடைய எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுவா. ஆமென். உன் நரம்புகளை குணப்படுத்துவா. ஆமென். எங்கெல்லாம் ஃப்ளோ ஆகணுமோ ஃப்ளோ ஆகும், எங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணணுமோ ஸ்டாப் பண்ணுவார். ஏன்னா புது பலன் சரியாய் நேர்த்தியாய் இன்னைக்கு உன் சரீரத்துல செயல்பட போகிறது. நீ இனிமே மெடிக்கல் செலவு பண்ண போவது கிடையாது. ஆமென். கர்த்தரால ஆக போகிறது. ஹalleluya. நம்புறவங்கள கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அவர் செய்கிற அடுத்த பிரதானமான நன்மை, நான் பேசணுமா நீ பேசணுமா? நான் பேசலாம் நீ பேசலாமா? நீனே பேசிடு. அவருடைய வழி நடத்துதல். ஹalleluya. ஹalleluya. அவருடைய வழி நடத்துதல், his guidance, இது யாருக்குமே கிடைக்காது. இன்னைக்கு எல்லாரும் ஓடி தேடுறாங்க. ஒரு கன்சல்டன்ட்ட போய் எவ்வளோ பணத்தை கொடுத்து ஐடியா இருக்கு ஆலோசனைட்ட போறான். ஆனா நம்மை நடத்தும்படியா கர்த்தர் சொல்கின்றார், I will guide you. நான் வழி நடத்துவேன். ஹalleluya. நீங்கள் அவரை நம்பி, இயேசுவை நம்பி நீங்கள் நாடி தேடி வரும் பொழுது ஒரு விசேஷித்த ஞானத்தை அவர் உங்களோட எப்படி வைப்பார்? அவங்க சிந்தையில வைப்பார். உங்க செவிகளை தெளிவா கேட்கும். எங்க போகணும், எந்த முடிவு எடுக்கணும், அது சரியான நித்தியமான நன்மையான நிரந்தரமான ஒரு முடிவாக வழியாக தான் இருக்குமே. ஹalleluya. தவறாக இருக்கவே இருக்காது. ஏன்னா அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் வழி நடத்துவேன். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கு அவங்க எங்கேயுமே தவறா போகாதபடிக்கு இன்னைக்கு நம்ம ஜிபிஎஸ் போட்டா கூட ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் போறோம். அங்க போய் நின்னோன்னா கொஞ்ச நேரம் ஜிபிஎஸ் கொஞ்ச நேரம் குழம்பி போயிருது. ஏன்னா சுத்தி பார்த்தா இப்படி அப்படி எல்லா இடத்துல ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட்ல அப்புறம் என்னமோ போட்டிருக்கு. ஜிபிஎஸ் ஃபெயில் ஆகலாம். ஆமென். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் என்னைக்குமே ஃபெயில் ஆகவே ஆகாது. நீ இந்த நாளில் கடந்து வந்திருக்கிறாய். நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுக்கும்படியாய் உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால உன்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்கணும், உன் பிள்ளைங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கணும், உன்னோட வியாபாரம், உன்னோட தொழில் எல்லாம் இந்த ஊழியம் எப்படி எடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வழி நடத்தும் பொழுது அவை தீமைக்கானவைகள் அல்லவே, நன்மைக்கானது. டு கிவ் யூ a future and a hope. சமாதானத்துக்கு ஏற்ற நினைவுகளே. ஹalleluya. இன்னைக்கு அவர் பெரிய ஒரு உறுதிமொழியை தேவன் கொடுக்கிறார், நான் உன்னை வழி நடத்துவேன். ஆமென். அவர் வாக்கு கொடுத்தார்ல, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னா நீ எங்க அப்படியே திகைச்சு உட்கார்க்கும் போது அப்பான்னு சொல்லும் போது அவர் சொல்ல, ஏன் பயப்படுற, தைரியமா கால் எடுத்து வை, கால் எடுத்து வை. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கின்ற தேவன் உன் கூட இருப்பது நிமித்தம் நான் வனாந்திரத்திலே வழியையும் சொல்வோமா, அவாந்தர வெளியிலே ஆறுகளையும், நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உனக்காக ஆண்டவர் கிரியேட் பண்ணுவார். ஆமென். அது வேலையாக இருக்கட்டும், அவர் உருவாக்கி கொடுப்பார். ஆமென். அது ஃபைனான்ஸாக இருக்கட்டும், தேவன் உருவாக்கி கொடுப்பார். ஆமென். ஏற்ற துணை தேவன் உனக்காக உருவாக்கி 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 கொடுப்பார். ஏன்னா வழி நடத்துறது அவர் அல்லவா. ஹalleluya. இது 6வது உறுதிமொழி. 7வது உறுதிமொழி என்ன தெரியுமா? ஆமென். நித்திய ஜீவன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அநேகருக்கு இப்ப எளிமையா வருகிற காரியம் மரண பயம். என் ஜீவன் எப்போ போகுமோ, இருமல் வந்தா பயப்படுறோம். ஏன்னா அது மேபி டிபியா இருக்குமோ, இல்லை எனக்கு தலை பிரெயின் ஒரு பக்கம் வலிக்குது, தலை ஒருத்த வழியா இருக்குது, மேபி பிரெயின்ல டியூமரா இருக்குமோ, இப்படி அநேக எண்ணங்கள். ஏன்னா ஜீவனுக்கு விரோதமா மரணம் என்னை தாக்கி விடுமோ என்கிற அநேகருக்குள்ள பயம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அழகா எளிமையா சொல்றாரு, நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன், உனக்கு ஜீவன் அல்ல நித்திய ஜீவனை கொடுக்க போகிறேன். ஹalleluya. ஆமென். நித்திய ஜீவன். இயேசு சாமி இந்த பூமியில வந்த நோக்கம் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில ஜீவன் மாத்திரம் இல்ல, நித்திய ஜீவனை கொடுக்க. நீ மரித்தாலும் வாழ்வாய். ஹalleluya. ஆமென். ஹalleluya. இந்த பூமியில நீ சுகமாய் பெலனாய் நீ அவருடைய நாமத்துல வாழ அவர் விரும்புகிறார். ஆமென். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய குமாரனிடத்தில் விசுவாசம் வைக்கும் ஒவ்வொருவருக்கும்
ரட்சிப்பையும் ஆமென். நித்திய ஜீவனையும் ஆமென். வாக்குத்தத்தமாக கொடுக்கிறாரா. ஆமென். நீ இயேசுவை நம்பி நீ வந்திருக்கிற, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க போகிறார். நித்திய ஜீவன். ஆமென். இந்த நித்திய ஜீவன் எப்படி வேதம் சொல்லுகிறது எடுத்து வாசிக்கலாமா? யோவான் புஸ்தகம் 3:16 இப்படியாய் சொல்லுகிறது. யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ ஆமென், அவன் கெட்டு போகாமல் அவன் கெட்டே போக மாட்டானா, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ஆமென், அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தான் மகனை ஆண்டவர் கொடுத்த நோக்கமே நீ கெட்டு போகாம ஆமென். நித்திய ஜீவனோடு கூட வாழதான் அவர் விரும்பினார். ஆமென். அவர் ஆமென். இன்னைக்கு நன்மை செய்கிற ஹல்லேலூயா. பிரதானமான 7வது உத்தரவாதம் என்ன கொடுக்கிறாருன்னா, நான் உனக்கு ஜீவனையும் கொடுப்பேன், நித்திய ஜீவனையும் கொடுப்பேன். ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, 7 காரியத்தை தியானிச்சோம். ஆமென். அவர் ஆயிரம் நன்மைகளை செய்ய ஸ்தோத்திரம். திராணி உள்ள தெய்வமாக இருந்தாலும் ஆமென். இன்னைக்கு 7 காரியத்துல உறுதிமொழியாய் உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஜூலை மாதம் 7வது மாதத்தில் 7 உறுதிமொழிகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 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 கரங்களை தட்டி சொல்வோமா? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சந்தோஷம் சந்தோஷம் பரலோகமே, பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சொல்லுவோமா? கர்த்தரின் யுத்தத்தில் நான் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை, கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றி தந்திடுவார். கர்த்தரின் யுத்தத்தில் நான் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை, கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றி தந்திடுவார். அவர் நன்மைகளை தருவார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்ன சொன்னோம்? ஓ சத்தமா ஓ, அவர் நன்மையை தருவார். அவர் நன்மை என்ன தெரியுமா வாழ்க்கையில செய்ய ஆமென். போது? ஆமென். இதான் மிக முக்கியமான தீர்க்க தரிசனம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நன்மைகள் எல்லாம் என்ன செய்ய போகுது தெரியுமா? செய்தி முடியல. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய உங்களை பிளஸ் பண்ணி ஆண்டு அனுப்புவார். ஆமென். ஆமென். அவருக்கு இன்னைக்கு ரொம்ப நம்ம மேல ஆசை வந்துருச்சு. ஸ்தோத்திரம். நாங்க கடந்த வாரத்துல நம்ம எல்லாம் உபவாசம் இருந்தோம்ல, ஆமென். நிறைய பேர் ஓடி வந்தீங்க. ஆமென். 7 நாள் தேவ சமூகத்துல அமர்ந்திருந்தோம், Yes. ஜெபித்தோம், துதித்தோம், நல்ல வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம். ஆமென். அந்த வார்த்தை ஆண்டவர் அப்படியே மீண்டுமா அடுத்த 7 மாசத்துக்குள்ள நம்ம வாழ்க்கையில அடுத்த 6 மாதத்துக்கு நடத்தும்படியா ஆமென். அவர் கிருபை செஞ்சுட்டார். ஆமென். என்ன அன்பு பாருங்க, இந்த நன்மை எல்லாம் உன் வாழ்க்கையில என்ன செய்ய போதான்? அப்படியே மீண்டும் ஆண்டவர் யோசுவா புஸ்தகத்தை வாசிக்க சொன்னார். ஆமென். யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் என்னெல்லாம் நான் செய்தனோ ஹல்லேலூயா. அடுத்த 6 மாதம் உன் ஜனங்களுக்கும் உனக்கும் செய்ய போறேன். ஆமென். இதான் கர்த்தர் கொடுத்த வாக்கு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இந்த தீர்க்க தரிசனத்தின்படி முதல் காரியம், ஆண்டவர் உன் வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிற யோர்தானை நிறுத்த போகிறார். ஆமென். அல்லேலூயா. உன் போராடி கொண்டிருக்கிற போராட்டத்தை நீ தாண்ட போற. ஆமென். இன்னைக்கு அநேகர் எப்படி உட்கார்ந்து இருக்கிறோம்? ஒரே போராட்டம்னு சொல்லி உட்கார்ந்தே இருக்கிறோம். ஏன்னா அந்த போராட்டத்தை மேற்கொள்ள முடியல, தாண்ட முடியல. ஆனா கர்த்தருடைய நன்மை என்ன செய்ய போகுது? ஹல்லேலூயா. உன் போராட்டத்தை தாண்டி ஆமென். ஒரு தெய்வீக திருப்பு ஹல்லேலூயா. முனையை உனக்கு உண்டாக்க போகிறது. அல்லேலூயா. ஆமென். கை தட்டின ஒரு சகோதரிக்கு மட்டும் செய்யுங்க ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு நல்வார்த்தை பாத்தீங்களா? ஆமென். ஆண்டவருக்கு எவ்வளவு அன்பு பாருங்க. நாங்கள் காத்திருந்தோம் ஆண்டவரை அடுத்த 6 மாதம் எப்படி அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தீங்களே. ஆண்டவர் சொன்ன காரியம் அதுதான். நான் தெய்வீக திருப்பு மனையை உண்டாக்கி ஆமென். அடுத்த லெவல்ல உங்களை கொண்டு போக போறேன். ஆமென். அடுத்த
பரிமாணத்துக்கு கொண்டு போறேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அது உன்னுடைய வேலை காரியமா இருக்கும், ஆமென். உன்னுடைய குடும்ப காரியமா இருக்கட்டும், ஹalleluya. உன் வியாபாரமா இருக்கட்டும், ஆமென். உன்னுடைய பரிசுத்த ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், ஆமென். உன்னுடைய பர்சனல் லைஃப்ல ஆண்டவர் இப்பொழுது உள்ளே புகுந்து விட்டார். ஆமென். நீ தாண்டும்படியாய் ஆமென். ஒரு தெய்வீக திருப்புமுனையை கர்த்தர் உண்டாக்கி விட்டார். Thank you. Thank you. அதனால உன் யோர்தான் நின்று போச்சு. ஆமென். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் யோர்தானை கர்த்தர் நிறுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இயேசுவின் நாமத்தில் யோர்தான் நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா. நாங்கள் குடும்பமாய் யோர்தானை தாண்டினோம். அல்லேலூயா. 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 இரண்டாவது காரியம், யோர்தானை நாங்க கிராஸ் பண்ணிட்டோம். ஆமென். அப்ப புதிய காரியத்தை தெய்வம் எங்கள் வாழ்க்கையில செய்ய தொடங்கி விட்டார். ஆமென் என்று சொல்ல முடியுமா? இரண்டாவது காரியம் என்ன நடக்குது? எரிகோ என்னுடைய வாழ்க்கையில எரிகோ விழுந்தது. ஆமென். அது எழும்பவே முடியாது. ஒவ்வொரு நாளும் அது ட்ரை பண்ணாலும் எரிகோ விழுந்தது. அது எப்பேற்பட்ட டைரக்ஷன் வந்தாலும் எரிகோ விழுந்தது. எரிகோ என்று சொன்னாலே உன்னுடைய வாழ்க்கையில மேற்கொள்ள முடியாத, பயங்கர ஸ்ட்ராங்கா சாத்தியம் இல்லாத இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி போடும்படியா எரிகோ விழுகிறது. ஆமென். எங்க சாத்தியம் இல்ல, இம்பாசிபிள், யார் உன்னை பார்த்து சொன்னா நீ சொன்ன அந்த எரிகோ எப்பவே என் தேவன் விழ செய்து விட்டார். ஆமென். அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நன்மையை மாத்திரம் அவர் தருவார். அதனால எரிகோ என்னுடைய வாழ்க்கையில் எழும்ப முடியாது. அது உன்னுடைய ஃபைனான்ஸாக இருக்கட்டும், சில வேளையில முடியாத தீராத கடனாக இருக்கட்டும், இல்லை என்றால் பர்சனலா சில காரியங்களை நீ போராடி கொண்டிருக்கிறாய். உன்னுடைய பழைய காரியங்கள், பழைய மனுஷன், பழைய வைராக்கியம் எல்லாம் எழும்ப நினைக்கிறான். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு எரிகோ விழுந்தது. அடுத்த காரியம் உன்னுடைய ஆவிக்குரிய காரியமாக இருக்கலாம், குடும்ப உறவுகள் பிரிந்து முறிந்து தூரமாக சில காரியங்கள், ரிலேஷன்ஷிப் முறிந்து இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார் எல்லா எரிகோம் விழுந்தது. நான் நன்மையை காண பண்ணுவேன். உன்னுடைய ஃபைனான்ஸ் யாரெல்லாம் சொல்றீங்க, கர்த்தர் நன்மையை காண பண்ணுவார். என்னோட ஆவிக்குரிய மனுஷனை கர்த்தர் இன்னும் எழுப்ப செய்வார். ஹalleluya. என்னோட குடும்பத்துல இருக்கிற உறவுகளை கர்த்தர் ஸ்திரப்படுத்த போகிறார். முக்கியமா என்னுடைய உள்ளான மனுஷன், என்னோட பழைய மனுஷன் தலை தூக்க நினைச்சாலும் அவன் விழுந்தான். அப்படியே எழும்பி நிற்போமா? ஒரு விஷயம் நம்ம ஜெபிக்க போறோம், அப்படியே எழும்பி நிற்போமா? எங்க வாழ்க்கையில நாங்க யோர்தானை கிராஸ் பண்ணி போக போறோம். ஆமென் என்று சொல்ல முடியுமா? அந்த பாயிண்ட்க்கு நாங்கள் தாண்டி போக போகிறோம். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நாங்க தாண்டி கடந்து போக போறோம். எங்க வாழ்க்கையில இருக்கிற யோர்தான் இந்த வேளையில விழ போகுது. அப்படியே ஜெபிக்க ஆரம்பிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே நன்றி, 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 நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யோர்தானை நிற்க செய்தவர். ஆமென். இப்பொழுது எரிகோவை கர்த்தர் விழ செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஆமென். இயேசுவின் நாமத்திலே என் பிள்ளைகளை சூழ்ந்திருந்த, என் பிள்ளைகளுக்கு சூழ்ந்திருந்த எரிகோ இயேசுவின் நாமத்திலே விழுவதாக. விழட்டும் இயேசுவின் நாமத்திலே. அல்லேலூயா. 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 மூன்றாவது காரியம், இந்த நன்மை என்ன செய்ய போகுது தெரியுமா? ஆமென். உன்னை வஞ்சித்துக் கொண்டிருந்த ஆவிகளை கர்த்தர் துரத்த போகிறார். ஆமென். சில வேளைகள்ல ஆமென். நீ அறியாமல், நீ தெரியாமல், சம்டம் தெரிந்து நோ சொல்ல முடியாமல், இப்படியா உன் குடும்பத்துல வர வேண்டிய நன்மைய தடை செய்து கொண்டிருந்த வஞ்சிக்கிற ஆவி. இந்த வஞ்சிக்கிற ஆவி எப்படி வரும்? வெள்ளத்தோல் போத்தி கொண்ட, என்னது ஆட்டுத்தோல் போத்தி கொண்ட ஒரு ஓநாய போல உள்ள வரலாம். இன்னைக்கு ஆண்டவர் அந்த ஆவியை துரத்தி விட்டார். அதனால உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் புதுப்பிக்கிறாரு. உன் வாழ்க்கை, உன் ஊழியம், நீ செய்கிற உன் குடும்ப உறவு எல்லாவற்றிலும் உன்னோடு போராடின வஞ்சிக்கிற ஆவியை கர்த்தர் துரத்துகிறார். உன் கணவனுக்கு விரோதமாய், உன் மனைவிக்கு விரோதமாய், உன் வேலை செய்யறதுக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுக்கு வஞ்சித்து அது அப்படியே உலக ஆசையை காட்டி அப்படியே கரம் பிடித்து உலக பக்கமாய் திருப்பி கொண்டிருக்கிற எல்லா வஞ்சிக்கிற ஆவியை கர்த்தர் இந்த நாளில் துரத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. 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 நான்காவது காரியம், 31 நாட்கள் ஒரு மாதத்துல இருக்க 31 days. அண்டர் சொல்றார் 31 நாளும் உனக்கு விரோதமாக எழும்ப நினைக்கின்ற 31 ராஜாக்கள், அதாவது உன்னை வஞ்சிக்கும்படியாய் வருகிற பிசாசுடைய திட்டங்கள், சில காரியங்களை அவன் எண்ணத்துல வச்சு யோசிச்சுட்டே இருப்பான். இந்த குடும்பத்துக்கு விரோதமாக ஏதாவது செய்யணும், வேலைக்கு விரோதமாக ஏதாவது செய்யணும், வியாபாரத்துக்கு விரோதமாக அவனை விழ பண்ணணும் என்று அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய திட்டங்கள், அவனுடைய கிரியைகள் 31 நாளும் உன் குடும்பத்துக்குள் வராதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் துரத்தப்பட்டன. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் விரட்டப்பட்டன. உன்னோடு போராடின சத்துரு விழுந்து போனார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அவருடைய நன்மை உன் பக்கத்தில்
திருப்தி படுத்தியது நிமித்தம் போராடிய சத்துரு விழுந்து போனார். ஆமென். அடுத்ததா ஆமென். ஆண்டவர் சுகந்தரிக்கிற நாட்களுக்குள்ளாய் கால் எடுத்து வச்சிட்டார். ஹalleluya. யோசுவா 21:43 போடப்பா. ஆமென். யோசுவா 21:43 சொல்லுது பாருங்க. நம்ம சுகந்தரிக்க போறோம். மகனே மகளே, அடுத்த 6 மாதம் சுகந்தரிக்க போறோம். எதை சுகந்தரிக்க போறோம்? இந்த பிரகாரமாய் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். சுதந்தரி அவர்கள் அவைகளை சுகந்தரித்துக் கொண்டு அவைகளில் குடியிருந்தார்கள். எல்லாம் உனக்குரியதா மாற போகுது. உனக்கு எது வரணுமோ கர்த்தர் வந்து சேர்க்க போறார். அல்லேலூயா. உனக்குரியதை சுகந்தரிப்பாய். இயேசுவின் நாமத்தினால இங்கு வந்த என் பிள்ளைகள் எதெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி அதை நாங்கள் சுகந்தரிப்போம். சுகந்தரிப்பாய். அடுத்ததாக கடைசியாய் அடுத்த வசனம் சொல்கின்றது. அடுத்த வசனம் 44. கர்த்தர் அவர்களுக்கு அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி எல்லாம் அவர்களை என்னவா சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தால் நீ சுற்றி 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 தத்தளித்த நாட்கள் முடிந்தது. கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார், ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். ஓடின நாட்கள் முடிந்தன. ஓடின நாட்கள் முடிந்தன. ஓடின நாட்கள் முடிந்து நீ அமருகின்ற நாட்கள், நீ இளைப்பாறுகிற நாட்கள். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தார் மத்தியில இளைப்பாறுதல், உன் இல்லத்துல இளைப்பாறுதல், இல்லத்தை சுற்றிலும் இளைப்பாறுதல், உன் வேலை ஸ்தலத்தில் இளைப்பாறுதல். மகனே மகளே, இது மிக முக்கியமான மாதம். இந்த மாதத்துல ஆண்டவர் கடைசியா சொல்றாரு, இளைப்பாறுதலை மாத்திரம் கொடுத்து நீ சந்தோஷப்படுத்தல. கடைசியா 45ஆம் வசனம் 21:45 போடமா. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தார் ஜெயம் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் கர்த்தர் ஜெயம் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேறிற்று. அல்லேலூயா. எல்லாம் நிறைவேறிற்று. என்ன வார்த்தை முதல்ல ஜனவரி மாசம் கொடுத்தாரு? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, நிறைவேறிற்று. ஆமென் ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர்தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். நிறைவேறிற்று. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நிறைவேறிற்று. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். கர்த்தர் ஜெயம் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தை தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேறிற்று. Thank you Jesus. மகனே மகளே, கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லி பிரதான 7 வாக்குறுதிகளை கர்த்தர் கொடுத்து அந்த நன்மை உனக்கு என்ன செய்யுங்கிறதையும் செய்து கொண்டிருக்கிறதையும் செய்து முடித்ததையும் செய்ய போகிறதையும் கர்த்தர் பேசி இருக்கிறார். நம்பிக்கையோடு அப்படியே அவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, நீ சொல்லியிருந்த சகல வார்த்தையும் என் பிள்ளைகள் வாழ்க்கையில இன்னைக்கு அபியாசப்படுத்தியதுக்காக ஸ்தோத்திரம். இன்று யோர்தான் கர்த்தர் நிறுத்தியதுக்காக, எரிகோ விழ செய்ததுக்காக, வஞ்சிக்கிற ஆவியை துரத்தியதுக்காக, 31 ராஜாக்களை துரத்தியதுக்காக, ஐயா நீர் எங்களுக்கு ஆண்டவரே நீ சொன்னபடி சுகந்தரிக்க கிருபை செய்ததுக்காக, எங்க வாழ்க்கையில நாங்கள் இளைப்பாறுதலை அடைய சகல வார்த்தையினால் திருப்திப்படுத்தியதுக்காக ஸ்தோத்திரம். ஓ thank you Jesus. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்றும் உற்சாகமாய் நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ள போகிற அன்பு ஜெயம் குடும்பமே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர்
கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், yes Lord, ரிபதனா, அவர் கிருபை என்றும் உள்ளது. குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்ல. எல்லோரும் கரங்களை தட்டி அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லவர், வல்லவர், நன்மைகளை தருபவர், வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், 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 அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நன்மைகளை தருபவர், நன்மையாளர்களை தருபவர், வல்லவர், வல்லவர் என்றும் உள்ளது. நல்லவர், வல்லவர், வல்லவர், அவர் வல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்லுமா, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். ஆமென். அவர் என்றென்றும் மாறாதவர். ஓ, அவர் என்றென்றும் மாறாதவர். ஆராதித்துக் கொண்டிருக்கிற அன்பு குடும்பமே, உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறேன். சர்வ வல்லவர், என் வாழ்க்கையில நன்மை உண்டாக வேண்டும். அடுத்த 6 மாதம் கர்த்தர் நடத்தணும். அவருடைய தேவை, என்னுடைய தேவைகள் அவரால் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். என் வாழ்க்கையில சமாதானம் உண்டாக வேண்டும். என் வாழ்க்கையில விசேஷ பாதுகாப்பு உண்டாக வேண்டும். என் வாழ்க்கையில அவருடைய நடத்துதல் உண்டாக வேண்டும் என்று சொல்லுகிற, நித்திய ஜீவன் உண்டாக வேண்டும் என்று சொல்லுகிற பிள்ளைகள், நீங்கள் முன்பாய் வேகமாய் ஓடி வாருங்கள். உங்களுக்காக விசேஷ பிரார்த்தனை செய்து நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். கர்த்தர் இந்த நாளில் பரிபூர்ண நன்மையினால நிரப்பி 7 நன்மைகளை இன்று கர்த்தர் பேசினார். அந்த நன்மைகளால் நிரப்பி உன்னை யோசுவாவின் ஜனமாய், உன்னை இஸ்ரவேலின் ஜனமாய் கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். நீ மௌனமாய் இருக்கிற நேரம் அல்ல. நீ முன்பாய் கடந்து வந்து உற்சாகமாய் கர்த்தரை ஆராதிக்கிற நேரம். உன்னுடைய பலவீனம் இன்று கர்த்தர் உன்னுடைய சரீரத்திலிருந்து எடுத்து போட போகிற நேரம். உன்னுடைய பலவீனங்கள் விலக போகிறது. உனக்கு ஒரு புது பலன் உண்டாக போகிறது. வஞ்சிக்கிற ஆவியை உன் குடும்பத்தை தொடாதபடி கர்த்தருடைய மகத்துவம் உன் மீது கடந்து வர போகிறது. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். எல்லாரும் ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்து அப்படியே ஜெப சிந்தை தரித்து இருப்போம். நம் இயேசு நல்லவர், உற்சாகமாய் ஒருபோதும் கரங்களை தட்டி, கைவிடார். ஓ, வாழ்க்கையில நன்மை செய்திருக்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இயேசுவின் நாமத்தினால இந்த நாளில் என் ஜனங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். தேசத்தை சுதந்தரிப்போம். கர்த்தர் சொன்னபடி நன்மையினால் திருப்தியாக்குங்க. துதிப்போம், நன்மையினால திருப்தியாக்குங்க. என் பிள்ளைகளை வாழ்த்தி அனுப்புகிறேன். நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். பரலோகத்தின் தெய்வம் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தவர். நம் இயேசு இந்த நாளின் நன்மைகளால் என் பிள்ளைகளை திருப்திப்படுத்தியதுக்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். சொன்னவர் செய்ததுக்காக நன்றி. இறங்கி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பலமாய் கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.